நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கடுமையான தோஷமோ கடுமையான துன்பங்களோ இருந்தது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்கக்கூடிய உங்கள் சுயஜாதகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதோடு சேர்த்து தான் இதை செய்யணும். இதை மட்டுமே தனியாக செய்யக்கூடாது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு பாவங்களில் செவ்வாயோட தன்மை கெட்டு போயிருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு யோகமான இடத்தில் இருந்தால், சரிங்களா, அதாவது ஒரு லக் கொடுக்குற இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக பூஜையை செய்யாதீங்க. இதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ஃபிஷியான விஷயம். அதில் நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் மட்டும், எக்ஸ்பர்டீஸ்னால் நல்ல ஞானம் இருந்தால் மட்டுமே உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு துறைக்கு எப்படி ஒவ்வொருத்தங்க அதில் நாலேஜ் உள்ளவங்களை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி உங்கள் சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் இல்லைன்னா எங்களிடமோ நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் வரணுன்னா முறையான கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் தொடர்பு கொள்ளலாம். பண்ணிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களும் அதோடு சேர்த்து இதையும் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் நண்பர்களே. அப்போ இந்த செவ்வாயோட தன்மையில் கடுமையான பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பயங்கர கோபம் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ கோவம்னா சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வரும், ஆங்காரம் வரும். ஏதாவது ஒன்று கையில் கிடச்சா எடுத்து அடிச்சு விடுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் வரும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த முன்கோபத்தினாலேயே வழக்குகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்புகளும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த முன்கோபம் மூர்க்க குணத்தினாலேயே வரக்கூடிய அமைப்புகளும் வந்துடும். உயர் அதிகாரிகளை எதிர்த்து பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். கல்யாண வாழ்க்கையில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். இது எல்லா அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் காலம் வர்த்தமானம் என்ற அடிப்படையில் அவரவர் வயதை பொறுத்து பாதிப்புகளை கொடுக்குதுங்க. அப்போது உங்களுடைய சுயஜாதகத்தில் ஒருவேளை அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு துலா வீட்டில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ துலா வீட்டின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான். அப்போ சுக்கிரனுக்குள்ள நாள் என்ன? வெள்ளிக்கிழமை, சரிங்களா? இப்போ ஒருவேளை நான் ஏன் இவ்வளோ விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா அன்பர்களே, அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய சுயஜாதகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எந்த பாவங்கிறத நீங்கள் கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதனால சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அவங்க சொன்னதையும் மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறதா உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ அந்த கன்னி வீட்டுக்கு யார் அதிபதி? புதன். அப்போ புதனுக்கு என்ன நாள்? புதன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி நாளில் ஒருவேளை கன்னி வீடாக இருந்தால் புதன்கிழமை காலத்தால் 6 to 7 காலங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, அதாவது செவ்வாய்க்குள்ள காலங்களில் அந்த காலையில் 6 to 7 அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவ்வாய்க்குள்ள தன்மையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவருக்கான நவதானியத்தை எடுத்து வச்சுக்கணும். அப்போ நவதானியத்தை எடுத்து வச்சுட்டு அவருக்குள்ள தானியத்தை எடுத்து வச்சுக்கிறது. அந்த தானியத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தானியத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த 6 to 7 பூஜை பண்ணுங்கள். யாரை நினச்சி பூஜை பண்ணணும்? ஃபஸ்ட்டு செவ்வாய் பகவானை நினச்சி மனசார, ரொம்ப அதை டீப்பாக போக வேணாம், செவ்வாயை மனசார நினச்சிட்டு செவ்வாய் பகவானை நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக நீங்கள் ஒரு வேளை வைணவத்தை நம்பி வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் ஆஞ்சநேய சுவாமியை மனதார கும்பிட்டுக்கணும். ஒருவேளை நீங்கள் சைவத்தை நம்பக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க, இல்லை கௌமாரத்தை நம்பக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சிக்கணும். இல்லைங்க நீங்கள் அடியன் மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படி நம்புறவராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியும் மனசார நினச்சிக்கலாம், திருச்செந்தூர் முருகனையும் மனசார நினச்சிக்கலாம். இதை நீங்கள் நினச்சிட்டு அந்த தானியத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு கை எடுத்து அந்த தானியத்தை போட்டுருங்க. இதில் நீங்கள் முடிஞ்சதுன்னா காப்பர் பிளேட் இருந்ததுன்னா அந்த காப்பர் பிளேட்டில் இதை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு 4 வெள்ளைக்கட்டினா சின்னதாக இருந்தால் போதும். 4 வெள்ளைக்கட்டி வெல்லம் கட்டியாக இருக்கிறது. அந்த வெள்ளைக்கட்டி எடுத்து 4 வெள்ளைக்கட்டி எடுத்துக்கலாம், இல்லை 8 வெள்ளைக்கட்டி எடுத்துக்கலாம். இதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு மூலையில் எடுத்து வச்சுருங்க. இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மனசார என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி இதை எடுத்து வச்சுட்டு ஒரு சிகப்பு கலர் துணியில் அதுக்கான தானியத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தலையை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா 27 தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க. கிளாக் வைஸ்னால் கடிகாரம் சுற்றுவது போல்
27 தடவை தலையை சுற்றிட்டு இதை நீங்கள் அந்த சிகப்பு கலர் துணியில் போட்டுட்டு இதை நீங்கள் கட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுவாமி இடத்துல நீங்கள் இதை வச்சிடணும். முடிஞ்சதுன்னா அங்கே வேல் வச்சுருந்தாலும் சரி, முருகப்பெருமான் இருந்தாலும் சரி, திருவுருவப்படம் இருந்தாலும் அது பக்கத்தில் இதை வச்சுருங்க. இது 9 வாரத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். அப்போது ஒருவேளை கன்னி வீட்டில் வந்து அங்கே செவ்வாய் இருக்கார், அவர் உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாலோ, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதார அந்த டயத்தில் நீங்கள் நினைக்க அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய புதன்கிழமையில் செய்யக்கூடிய பூஜையில் 6 to 7 பண்ணும்போது ஃபஸ்ட்டு விநாயக பெருமானை மனசார கும்பிட்டுக்கிறதும், அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார கும்பிட்டுக்கிறதும், அதுக்கப்புறமா இந்த செவ்வாய் பகவானுக்குள்ள மூல மந்திரமான உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா சமஸ்கிருத மந்திரமான ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்திம் சமப்பிரபம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லலாம். ஓம் தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்திம் சமப்பிரபம் குமாரம் சக்தி அஸ்தம் ச மங்களம் பிரணமாமியகம்னு சொல்லலாம். இல்லைன்னா செவ்வாய் பகவானோட தமிழ் மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். இல்லை எனக்கு மந்திரம் தெரியாதுங்க, ஆனால் நான் வந்து மனசார கும்பிட்டுப்பேன் அப்படின்னு சொன்னால், செவ்வாய் பகவானே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சொல்லி மனசார கும்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச முருக மந்திரங்களை சொல்லலாம். முருக மந்திரங்களை சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு ஆஞ்சநேய மந்திரம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஓம் ஸ்ரீராமஜெயம் 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 சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்துடுவார். இதை நீங்கள் மனசார நினச்சி நீங்கள் செய்யலாம். இதுக்கப்புறமா நீங்கள் அந்த துணியை கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த துணியை கட்டி வச்சுருக்கிறத 9 வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 9 வாரம் கழித்து ஒரு நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் போடணும். இதோடு சேர்த்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பிளேட்டில் நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய கலவைகளை எடுத்து இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறமா ஒரு வெந்நீரில் போட்டுறது, இதை நல்லா கலந்துடுறது. இதை கலந்துட்டு எங்கேயாவது தூரமாக போயிட்டு ஏதாவது காலி பிளாட் இருந்தாலோ இல்லை வனம் மாதிரி ஏதாவது காடு மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் கொட்டிட்டு நீங்கள் திருப்பியும் வந்து நீங்கள் அந்த வீட்டில் வந்து அந்த பிளேட்டை கழுவி நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் 9 வாரங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருந்தாலும் இந்த எளிமையான தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வரும் பொழுது உங்கள் அஸ்ட்ராலஜர் சொன்ன பரிகாரத்தோடு சேர்த்து இதையும் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றத்தை நீங்கள் கண் முன்னாடி உணரலாம் நண்பர்களே. இதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து அனுமதி பெற்று நேரடியாக வந்து சந்திக்கலாம். இல்லைன்னா திருச்சி ஆஃபீஸ்லேயும் வந்து சந்திக்கலாம். இல்லை ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் நம்ம பண்ணுறோம் நண்பர்களே. அதே மாதிரி இதே உங்களுக்கு ஒரு பானலிங்கம் வேணும், அன்புக்காக நான் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நல்ல பூஜை பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். போஸ்டல் மற்றும் பேக்கிங் கொடுக்கும்போது ஏன் இப்போல்லாம் நான் அழுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, நிறைய பேர் நம்ம அன்புக்காக கொடுக்குறோங்கிறதுக்காக வாங்கி ஷோகேஸில் வச்சிடுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது சுவாமிங்கிறத மறந்துடக்கூடாது, அது ஷோகேஸ் டால் ஆக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்காகலாம் அன்புக்காக நம்ம புதுயுகம் நேயர்களுக்காக நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மத்திய பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து எல்லாருக்கும் அன்புக்காக கொடுத்துட்டுருக்கேன். சரி, நிறைய பேரால் பரிகாரம்லாம் பண்ண முடியாது, இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது, எல்லாருக்கும் அன்புக்காக இலவசமாக கொடுக்குறது வந்து ஷோகேஸில் வச்சிடுறீங்க பாதி பேர். அது மனசு கஷ்டம் கொடுக்குது. அதனால் பூஜை பண்ணுறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.